தாராபுரம் அருகே பெண் குழந்தைகள் தாய்மாமன் குடும்ப உறவை பேணும் பொன்னூஞ்சல் திருவிழா. மாமன் தோள்களில் அமர்ந்து பவானி வந்த கன்னிப்பெண்களை பொன்னூஞ்சலில் அமர வைத்து மரியாதை. நூற்றாண்டுகளாய் தொடரும் கொங்கு தமிழர் கலாச்சார திருவிழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ளது. பண்டைய கொங்கு 26 நாடுகளின் தலைமை இடமான தற்போதைய சங்கராண்டம் பாளையம் பட்டக்காரர் அரண்மனையில் மார்கழி திருவதியை முன்னிட்டு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பொன்னூஞ்சல் திருவிழா இன்று பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது. முன்னதாக பட்டக்காரர் பாலசுப்பிரமணிய வேலுடையார் தலைமையில் கொங்கு பெரியவர்களுக்கு அழைப்புகள் விடுவிக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நாடுகளில் வாழும் கொங்கு பெரிய குலத்தை சார்ந்த 25,000க்கும் அதிகமானோர் பொன்னூஞ்சல் விழாவில் கலந்து கொண்டு வருகை தந்தனர். முன்னதாக குலதெய்வ கோயில்களில் பெரியநாயகி அம்மன் உட்பட 7 கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு குடும்பத்தில் முதல்வராக தலைப்பிள்ளையாய் பிறந்த பெண் குழந்தைக்கு பட்டகைகள் அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டு விநாயகர் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு 16 வகை சீர்வரிசைகளுடன் காத்திருக்கும் அக்கன்னிப்பெண்களின் தாய்மார்களின் கன்னிப்பெண் நெற்றியில் தங்கப்பட்டம் கட்டி அப்பெண்ணை உறவினர் சூழல் தனது தோள் மீது ஏற்றி அமர வைத்து கொம்பு நாதஸ்வர மேளங்கள் முழங்க ஊர்வலமாக சுமந்து வந்து பெரியோர்களது ஆசியுடன் பொன் தகடுகளால் வேயப்பட்ட ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டனர். அரண்மனை புலவர்கள் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் ஊஞ்சல் பாடல்களை கம்பீரமாக பாடிய பெண்கள் வெண்சராமரம் வீச பெரியநாயகி அம்மனாக மரியாதை செய்யப்படும் கன்னிப்பெண்ணை ஊஞ்சலில் ஆட வைத்தனர். இவ்விழாவில் பொன்னூஞ்சலில் அமர வைக்கப்படும் பெண்களால் கொங்கு குலப்பெருமை உயர்ந்து அப்பெண் வாழ்நாளில் பிறந்த வீடும் புகுந்த வீடும் போற்றும் வகையில் பெருவாள் என்பது நூற்றுக்கணக்கானாய் தொடரும் நம்பிக்கையாய் கரிகால் சோழ மன்னர் ஆட்சி காலத்தில் கரிகாலன் மகள் ஆதிமந்தை என்பவரை சேரநாட்டு மன்னன் அட்டான் ஆத்தி என்பவருக்கு மனம் முடிக்க ஆதிமந்தையின் தாய்மாமன் இருப்பீடர் தலையார் பேருதவி செய்தார். அதன் நன்றியாக இருப்பீடத் தலையார் வம்சவழியில் வந்த கொங்கு வேளாளர் பெரிய குல பெண்களுக்குத்தான் விளையாடிய பெண்ணூஞ்சலையும் பரிசுகள் வழங்கிய அந்த பெண் ஊஞ்சலில் ஆடும் உரிமையும் வழங்கியதாகும் வரலாறு கொங்கு தமிழர்கள் பாரம்பரியம் கலாச்சார மரபு மாறாமல் பல நூற்றாண்டுகளாக தொடரும் இப்பொன்னூஞ்சல் விழா தாய்மாமனின் தலை சிறந்த உறவையும் பெண் குழந்தைகளின் தெய்வீகத்தன்மையும் போற்றும் வகையில் நடத்தப்பட்டு வருவதாக விழாவில் கலந்து கொண்டு வந்த வருகை தந்த சமூகத்தினர் பெருமையுடன் கூறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிருபாகரன். பெரிய குல பெண் குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரு உரிமை கொண்டாடும் விழாவாக இருக்குதுங்க. இது கரிகால சோழன் காலத்தில் பெரிய குல பெண்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட பொன்னூஞ்சல் சீர்ங்கிறது. இந்த உரிமையை நாங்கள் தொடர்ந்து பல 100 வருடங்களாக வேணாவுடையார் அரண்மனையில் தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த நிகழ்வின் மூலியமாக தாய்மாமனுடைய முக்கியத்துவத்தையும் பெண் குழந்தைகளுடைய அவங்களுக்கு என்ன நம்ம மதிப்பு கொடுத்து சமுதாயத்தில் இருக்கிறாங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு கொங்கு சமுதாயத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. இது இப்போது 35வது பட்டக்காரராக இருக்கிற பாலசுப்ரமணிய பெரியநாயகனுடைய அரண்மனையில் இந்த நிகழ்வு இப்போ நடந்துட்டுருக்காங்க. இந்த ஆண்டுதோறும் எப்போ நடக்கும்? இது 3 வருடத்துக்கு ஒரு முறை நாங்கள் இந்த நிகழ்வு சமுதாயத்துக்காக நடத்திட்டுருக்கோம். இது எல்லா சமுதாய குல மக்களும் கலந்து கொண்டு இதில் ஒரு பங்கேற்று இதை சிறப்பிக்கிறாங்க. இது எத்தனை ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கீங்க? இது பல 100 வருடங்கள் 600-700 வருஷங்களுக்கு மேலே நடந்துட்டு கரிகால சோழனுடைய மைத்துனராக இருந்த இருண்டத்தலையார் வம்சமே வேணாவுடையார்கள் நாங்கள். எங்களுடைய வம்சத்தில் வர முதல் பெண் குழந்தைகளுக்கான இந்த சீர் நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் இப்போ எத்தனை பேர் போல? இந்த நிகழ்வில் ஒரு 160 குழந்தைகளுக்கு மேலே கலந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் திருச்சி, கரூர், திண்டுக்கல், கோவை, ஈரோடு, திருப்பூர், ஊட்டி, கர்நாடகா, கேரளா,
ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிஸ்பேன், அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து பிரிஸ்பேன்லேருந்து வந்து கலந்துருக்காங்க, சவுதியிலேருந்து வந்து கலந்துருக்காங்க. எல்லாம் இந்த நிகழ்வுக்காக முதல்ல நம்மகிட்ட கேட்டு அவங்களுக்காக இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு பண்ணி நடத்துவோம். எத்தனை நாட்கள்? இது ஒரே நாள் தான். மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு மட்டும் இந்த நிகழ்வு நடக்கும். 3 வருடங்களுக்கு ஒரு முறையோ இல்லை 5 வருடங்களுக்கு ஒரு முறையோ கால சூழ்நிலையை கருதி நாங்கள் நடத்துவோம். உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் நரேந்திரன்.